ஓவனே இல்லாமல் வீட்டிலே எப்படி ஈஸியாக எக் பப்ஸ் செய்யலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு லாஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 முட்டையை வேக வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் சீரகம், 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி, வத்தப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட போதுன்னு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் முட்டையை உடச்சி வச்சு அதை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அது கவுண்டர் டாப்லேருந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக மைதா மாவு விட்டு அது மேலே ஒவ்வொரு உருண்டையாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பீஸ் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் அப்புறம் ஒரு அரை முட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு, அது மேலே ஒரு பிளேட் கவுத்தி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 25 நிமிஷம் to 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான எக் பப்ஸ் ரெடி ஆயிரும்.